பங்குச்சந்தையின் சக்கரவர்த்தி வாரன் எட்வர்ட் பஃபெட்டை பற்றி ஒரு சில மதிப்புகள். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மனிதர், மனிதநேயமிக்க ஒரு மனிதர், இளம் வயதிலேயே ஒரு நல்ல தொழிலதிபர் ஆவதற்கு தகுதியானவர் அப்படின்னா நம்ம வாரன் எட்வர்ட் பஃபெட்டை பற்றி நம்ம சொல்லலாம். இவர் நெப்ராஸ்கா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒமாஹாவில் நெப்ராஸ்காங்கிற மாகாணத்தில் பிறந்தாங்க. இவர் 6 வயதாக இருக்கும்போதே வீடு வீடாக போய் நியூஸ் பேப்பர் போடுறது, கொக்கோ கோலா சப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணி அது மூலியமாக வரக்கூடிய சின்ன சின்ன அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தார். இவருடைய தந்தை இந்த பங்குச்சந்தை வர்த்தகத்தை தொடங்கி அந்த லைனில் இருந்ததுனால இவருமே சின்ன வயசுலேருந்து அதான் பங்குச்சந்தைனா என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் நாட்டம் அவங்களுக்கு இருந்துச்சு. இவருக்கு ஒரு 11 வயசு 13 வயசுலலாம் ஷேர்ஸ் வாங்குகிற அளவுக்கு தன்னுடைய தகுதியை பங்குச்சந்தையில் வளர்த்துக்கிட்டாரு. அது எப்படின்னா தொழிலதிபர் சார்ந்த புத்தகங்கள் நிறைய வாங்குவார். எப்போ பாரு அதை பற்றி படிச்சுக்கிட்டே இருப்பார். நிறைய தொழிலதிபர் சார்ந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டே இருந்ததுனால மார்க்கெட்னா என்ன, அதில் என்னென்ன அதில் ஏற்றம் இறக்கம் இருக்குது, அது பின்னாடி என்ன இருக்குது, அதன் நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே அவர் அதை கற்றுக்கிட்டு ஷேர்ஸ் வாங்குகிற அளவுக்கு தன் அறிவை வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னா நம்ம வாரன் எட்வர்ட் பஃபெட். இவர் பல பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்தாலுமே இவருடைய ஆசை பென் கிரஹாம் அப்படிங்கிறவங்க கிட்ட பங்குச்சந்தையை பற்றி அதை நல்லா தெரிஞ்சுக்கிறணும் கற்றுக்கிறணுங்கிற ஒரு ஆசை. இவர் ஆசைக்கு ஏற்றாப்புலே கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பென் கிரஹாம் அப்படிங்கிறவங்க கிட்ட பங்குச்சந்தையை பற்றி அதோட நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே அவர் நல்லா கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதாவது மலிவான ஷேர்ஸை வாங்கி அதை லாபகரமாக விற்றார். அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்டு வர்த்தகத்தை ஆரம்பித்து அதில் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பண்ணார். இவர் பண்ண நிறுவனத்தையே பல நிறுவனங்கள் இவர் நல்ல அதாவது ஷேர்ஸை மலிவாக வாங்கி அதை லாபகரமாக விற்கிறது. அதாவது ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனி தயாரிக்கக்கூடிய பொருட்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனி பேலன்ஸ் சீட்டு பிஇ எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மலிவாக வாங்குவார். அதாவது மலிவான விலைக்கு வாங்கி லாபகரமாக ஈட்டுவார். அந்த அளவில் தன் அறிவை வளர்த்து 121 மில்லியனுக்கு மேலே, அதாவது பில்லியனுக்கு மேலே பணக்கார நாடுகள், அதாவது உலக பணக்கார பட்டியலில் அவருமே வந்தார். அந்த அளவில் தன் திறமையை வளர்த்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு தன் திறமையை வளர்த்து ஒரு பணக்காரர் ஆனார். சார்லி முங்கன்ங்கிறவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல அதாவது சரியான ஒரு பங்கை சரியான விலையில் வாங்கி லாபகரமாக மீட்டணுங்கிறதுல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அவருடைய மனைவி சூசன் தாம்சன்ங்கிறவங்களோட ஆசைக்கு காண்டி அவங்களோட விருப்பம் என்னென்னா ஏழை எளிய மக்களுக்காண்டி நம்மளுடைய அந்த அமௌண்ட்டு நம்மளுடைய பணத்தை 90% எல்லாத்தையுமே ஏழை எளிய மக்களுக்காண்டி அவர் கொடுத்தாரு. அதாவது பில்கேட்ஸோட அறக்கட்டளை அந்த ட்ரஸ்ட்டு மூலிமா தான் சம்பாதிச்ச அந்த 90% அமௌண்ட்டை ஃபுல்லான ஏழை எளிய மக்களுக்கு போய் சேரும்படி செஞ்சாங்க. ஒவ்வொரு பணக்காரருமே தன் பாதி சம்பாத்தியத்தை ஏழை மக்களுக்கு தரதுன்னு சொன்னவர் நம்ம வாரன் எட்வர்ட் பஃபெட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்ன ஒரு சில கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னா அதாவது டோன்ட் லாஸ்ட் மணி, பணத்தை இழக்காதே, அண்ட் ரைட் ப்ரைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் அட்வான்ஸ்டு, இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் அவர் சொல்லுவார். பொறுமையாயிரு, நம்மளை விட சிறந்த அறிவாளி கூட பழகு, அதாவது பி பாசிட்டிவ், மற்றவர்கிட்ட இருந்து வேறுபட்டு இரு, அப்புறம் கண்ட்ரோல் யுவர் டைம், நாலேஜை நம்ம தேடி தேடி நம்மளே நாலேஜை படுத்திக்கிறணும், அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேட் ஹேபிட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும், என்ஜாய் யுவர் ஒர்க், இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் அவர் ஃபாலோ பண்ணார். நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம்னா அது ஃப்யூச்சரில் பயன்படுமான்னு யோசிச்சு தான் வாங்குவார். தேவையில்லாமல் டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டார். இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் அவருக்கு தானே வகுத்துக்கிட்டு நம்ம எப்படி நமக்கு பிடிச்ச துறையில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம மேலே மேலே வரணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு யோசித்து அதிக நேரமாக தொழிலதிபர் சார்ந்த புத்தகத்தை படித்து அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தெரிஞ்சு இன்னைக்கு உலக பணக்கார பட்டியலில் அவருமே இடம் பெயர்ந்து மனிதநேயம் மிக்கவராக அது ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுடைய சம்பாத்தியத்தில் 90% ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு ஒரு மனிதநேயம் மிக்க மனிதராக அவர் ரெக்கார்டு அச்சீவ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அவ்வளோதான் நான் வாரன் எட்வர்ட் பஃபெட்டை பற்றி ஒரு சில மணித்துளிகள். நன்றி.